திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் நோவாவின் காலத்தில் என்ற தலைப்பில் இந்த அரிய பாடத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த டேஸ் ஆஃப் நோவா. காரணம் என்னென்னா, பைபிளை படிக்கிற எந்த ஒரு மனிதனும் நோவாவை பற்றி, அக்காலத்து வெள்ளத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நோவா என்றாலே எனக்கு தெரியும் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் நோவானுடைய காலத்தில் அந்த மனிதனோடு சேர்ந்து அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் எவ்விதமாக நீதிமானாக்கப்பட்டார்கள், அவர்கள் எவ்விதமாக தேவனை தொழுது கொண்டார்கள், இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இந்த பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் உன்னிப்பாக கவனமாக இதையெல்லாம் பார்த்து எழுதி சிந்தித்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களோடு விவாதிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இன்றைக்கு அந்த வகையில் நோவா காலத்து மனிதர்களின் மதம் அல்லது மார்க்கம், த ரிலீஜியன் ஆஃப் நோவாஸ் டைம், மனிதர்கள் எப்படிப்பட்ட மத நம்பிக்கை உடையவர்களாக நோவா காலத்தில் இருந்தார்கள். 3 கேள்விகளுக்கான பதிலை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். 1, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க, வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட். 2, தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தாங்க, வாக்கிங் வித் காட். 3வது, கிரேஸ் வித் காட், கிருபையின் கீழ் இருக்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த 3 வகையான தன்மையை நோவா காலத்தில், குறிப்பாக நோவாவினுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, எல்லா மனிதர்களும் தங்களை கெடுத்து கொண்டு பாவத்தில் மூழ்கி தேவனை விட்டு சென்றார்கள். ஒரே ஒரு மனிதன் கூட அன்றைய காலகட்டத்தில் அந்த 10வது தலைமுறையில் தேவனுக்கு பிரியமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 10 தலைமுறைகளில் அந்த மனிதர்கள் மத்தியில் இருந்த 2 வகையான ஒரு கூட்டத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது ஆதாம், சேத், ஏனோக்கு, நோவா. 4 பேர், இந்த 4 தலைமுறை தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கு. ஆனால் மீதி இருந்த 6 தலைமுறை தேவனுக்கு பிரியமாக இல்லை. அதாவது 4:6ன்னு சொல்லலாம். இதை அந்த 10 தலைமுறையில் இந்த 4 தலைமுறையை சேர்ந்தவங்க ஓரளவுக்கு தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக இருந்திருக்காங்க. தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலிருந்தே தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஆராதனை வேறு, தொழுகை வேறு. ஆராதனைன்னு சொன்னால் ஒரு விக்கிரகம் அங்கே இருக்கும், ஒரு மனிதன் அதை பூஜை செய்வான், சில படைப்புகளை மனிதர்கள் அங்கே வைப்பாங்க. ஆனால் தொழுகைன்னு வரும்போது ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஆவினால தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறான் என்று பொருள், தேவனை தொழுது கொள்கிறான் என்று பொருள். நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜெபத்தில் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இருக்குது, அதுதான் தொழுகை. தொழுகையில் நம்ம எந்த ஒரு சிலை வணக்கத்தை செய்வது கிடையாது, ஒரு திசையை நோக்கி வணங்குவது கிடையாது, ஒரு மனிதனை பார்த்து கை கூப்புவது கிடையாது. தேவன் ஒருவரையே நாம் தொழுது கொள்கிறோம். இதை தான் கிரேக்க மொழியில் ப்ராஸ்குனியா என்று சொல்கிறாங்க. அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறதுனால நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற கருத்து யோவான் 4:25 நாம் படிக்கிறோமே, அந்த கருத்து நிலைநாட்டப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு தலைமுறையை நாம் இங்கே பார்க்கிறோம். 26வது வசனம், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். கவனிங்க, அப்பொழுது பேனால் அடிக்கோடிடுங்கள், மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்தியல், ஒரு சொல்லாடல். காரணம் என்னென்னா, இதை படிக்கிற இந்த கால கிறிஸ்தவர்கள்
எல்லா விதமான பிரிவினை மதங்களில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்தை மதமாக பார்க்கிறவர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள், பெந்தேகோஸ்தே மக்கள் இந்த வசனத்தை கவனிக்கணும். காரணம் என்னென்னா, தொழுது கொண்டார்கள் என்ற அந்த கருத்திலிருந்து தான் உங்களுக்கு அது மார்க்கமா மதமா என்ற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், கர்த்தருடைய பெயரை தொழுது கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். அதான் அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். They worshipped the name of God or they worshipped the authority of God. They worshipped in the presence of God. இவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். சகோதரர்களே, ஆரம்ப காலம் முதல்ல தேவன் தமது ஜனங்களை தொழுது கொள்ளுகிறவர்களாக தான் எதிர்பார்த்தார். ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் தொழுகையை விட்டு ஆராதனைக்கு போயிட்டாங்க. இப்போ ஆராதனைன்னு வரும்போது ஒரு திசை, ஒரு மனிதன், ஒரு விக்கிரகம், ஒரு பூசை புனஸ்காரம், பலவிதமான காரியங்களை மனிதர்கள் செய்வாங்க. தீமெரிப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, மிருக பலிகளை கொடுப்பாங்க, என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் ஆராதனை செய்கிற மனிதர்களுடைய இந்த கூட்டத்தை விட்டு தொழுகை செய்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை நோக்கி தங்கள் இருதயத்தில் அவரை பணிந்து கொள்வார்கள். அவ்வளோதான். சகோதரர்களே, ஆதாமுக்கு தேவன் யாருன்னு தெரியும். அப்போது மனிதன் தன்னை யாருன்னு தெரிந்து கொள்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் அங்கே இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஃபோர் மேன் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஹி இஸ் அண்ட் வாஸ், ஹி நியூ தேர் இஸ் காட். புரிஞ்சுதானே சொன்னது? ஏன்னா தேவன் இருந்ததுனால தானே ஆதாமையை சிருஷ்டித்தார். தேவன் இருந்ததுனால தானே நன்மை தீமையை பற்றி ஆதாமின் இடத்துல பேசினார். தேவன் இருந்ததுனால தானே ஜீவன்னா என்ன, மரணம்னா என்ன அப்படின்னு சொன்னார். தேவன் இருந்ததுனால தானே பாதுகாப்பான ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்களை வைத்தார். அப்போ தேவன் இருக்கிறார் என்பதையும், அவருடைய நீதி சட்டங்கள் என்ன என்பதையும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையும் ஆதாம் ஏவாளுக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் ஆதாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவனாக இருந்திருக்க வேண்டும். அவனிடத்திலிருந்து அவனுடைய மகன் சேத் பிறந்த பொழுது சேத்தினிடத்தில் அந்த பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் தேவனை குறித்த அந்த சத்தியத்தை சொல்லியிருப்பார்கள். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லலையா? அது மாதிரி கண்டிப்பாக சேத்துக்கு ஆதாம் ஏவாள் ஜீவனுள்ள தேவனை குறித்த சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சேத்துக்கு ஒரு குமாரன் ஏனோஸ் பிறந்தபோது அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். இந்த 10 தலைமுறை ஏற்கனவே நம்ம பாடத்தில் பார்த்தோம். அது ஏறக்குறைய 1000 ஆண்டுகள். 5ஆம் அதிகாரத்தில் முழுக்க தான் நம்ம படிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 7வது தலைமுறை, ஆதாமுடைய 7வது தலைமுறை ஏனோக்கு என்பவர். பாருங்கள், இது ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 நம்ம படிக்கிறோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசூலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 வருஷம். கவனியுங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது ஆதாமுடைய அந்த ஜீனியாலஜி, அந்த ஜெனரேஷனில் 7வது குடும்பம் இது. அப்போது ஏனோக்கு தேவனுடைய வழியில் நடக்கிறவனாக இருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சகோதரே, இந்த 10 தலைமுறையில் இப்படியும் ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் இருக்கிறார்கள், பிரியமில்லாத ஜனங்கள் ஏராளமாக இருக்காங்க. கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மார்க்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க, மதத்தில் இருக்கவங்க ஏராளமாக இருக்காங்க. கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்தே அமைப்புகள் என்ற பெரும் பிரிவுகள் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் இருக்காங்க. மார்க்கத்தில் இருக்கிறவங்க இயேசு சொன்னவைகளையும் அப்போஸ்தலர் எழுதினவைகளையும் ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றினதை மட்டும் அவங்க பின்பற்றுவாங்க. அவங்க ஆராதனைன்னு சொல்ல மாட்டாங்க, தொழுகைன்னு சொல்லுவாங்க. அந்த தொழுகையில் கிறிஸ்தனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவாங்க. இப்படி தான் கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டு காலத்தில் எருசலேம் நகரத்தில் அது உருவாக்கப்பட்டது. இங்கே ஏனோக்கு முதல்ல ஆதாம், அடுத்தது சேத்து,
ஏனோக்கு. 4வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா என்ற ஒரு மனிதன். இந்த 10 தலைமுறையில் 10வது தலைமுறை நோவா. நோவா தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கிறான். இதை 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது நோவாவும் தேவனை தொழுது கொள்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கார். 10 தலைமுறையில் 4 தலைமுறை தேவனுக்கு பிரியமாக இருந்தாங்க. மீதி 6 தலைமுறை கேடு கெட்டவர்களாக இருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் கூட தேவனுக்கு பிரியமாக இல்லை. இதை 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவனுடைய பார்வையில் எல்லா மனுஷனும் ஒரு கொடுமையான நிலைக்கு போயிட்டான். அதே போல் தான் இன்றைய காலத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு முன்பாக வாழ்கிற நீங்களும் நானும், நீங்கள் நோவாவை போல கிருபையுடைய மக்களாக இருக்கணும். ஏனோக்கை போல தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். சேத்துவை போல தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆதாமை போல நன்மை தீமை நன்றாக அறிந்தவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் அது மார்க்கம். இல்லைனா நீங்கள் ஒரு மதத்தினுடைய பிரதிநிதிகளாக மக்களாக இருப்பீர்கள். இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்ற அந்த கருத்து இன்னை வரைக்கும் ஜனங்களுக்கு விளங்கலை. அவங்க இதுக்கு இதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதுக்கான போதனைகள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா பைபிள் முழுக்க தேவன் என்ற ஒரு வார்த்தையும் படிக்கிறோம், பிதா என்ற வார்த்தையும் படிக்கிறோம், குமாரன் என்ற வார்த்தையும் படிக்கிறோம், பரிசுத்தா என்ற வார்த்தையும் படிக்கிறோம். தேவன் என்பவரை பொதுவாக எல்லாரும் நம்ம ஒப்புக்கொண்டாலும் பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவியானவர் யார் என்ற இந்த 3 விஷயத்தை நம்ம குழப்பவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவின் சபை என்று சொல்கிறவர்கள் மத்தியில் கூட இருக்குது. அதாவது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நம்ம தேவனை எப்படி அறிந்து கொள்கிறோம்னா வசனத்தை கொண்டு தான். விசுவாசத்தினாலே தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் அந்த தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தும் போது சிருஷ்டிகராக தன்னை வெளிப்படுத்துகிறார். God reveals himself as a creator. அதனால்தான் பிதா என்ற பதம் அங்கு வருகிறது. பிதாவாகிய தேவன் படைக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்னா தேவன் கிறிஸ்து என்ற பெயரில் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். 3வதாக பரிசுத்த ஆவி குறித்து படிக்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியாக நம்மை பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, ஆனால் அவருக்குள் மூவராக தேவன் செயல்படுகிறார். ஒருவராகிய தேவன் மூவராக செயல்படுகிறார். இதை நாம் வசனத்தினால் தான் ஒப்புக்கொள்கிறோம், நம்முடைய அறிவினால் நாம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இதற்கான ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் பிதாவை பார்க்கும்போது அவர் தேவன், நீங்கள் குமாரனை நினைக்கும்போது அவர் தேவன், பரிசுத்தாவை சிந்திக்கும்போது அவர் தேவன். தேவனுக்குள் அவர்கள் நமக்கு செயல்படுகிறார்கள். நாம் இதை தவறாக புரிந்து கொண்டால் தேவத்துவம் என்ற அந்த கருத்து தவறாக போய்விடும். கொலோசியர் 2:9 படிக்கிறோம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறது. அப்போ தேவன் எனப்படுகிறவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். தனித்தனியாக அவர்கள் இருந்தாலும் ஒருவராகிய தேவனாகவே இருக்கிறார்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படிப்பட்ட இந்த தேவனைத்தான் சேத்தும் அவனுடைய குடும்பமும் தொழுது கொண்டார்கள். ஆனால் சாத்தானுக்கு எப்போவுமே தன்னை தொழுது கொள்ள வேண்டும், தன்னை மக்கள் வணங்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு செய்தியை நம்ம கவனிக்கிறோம். சாத்தான் தன்னை வணங்கும்படி அவன் கேட்கும்போது இயேசு அதை நிராகரிக்கிறார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். அப்படியானால் சாத்தான் தன்னை வணங்க வேண்டும் என்று எல்லா மக்களையும் எதிர்பார்க்கிறான். ஆகவே தான் நோவா காலத்து ஜனங்கள் சாத்தானை வணங்குறவர்களாக இருந்தாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 254வது பக்கம், புதிய ஏற்பாடு 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்களுடைய முடிவு அவர்களின் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அப்போது கிறிஸ்தவ யுகத்தில் இருக்கிற நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவனுடைய ஊழியக்காரர்களும் இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு சாத்தானுடைய வேலையை செய்வார்கள். சாத்தானை ஆராதிக்கும்படி நம்மை வழி நடத்துவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் விக்கிரக வழிபாடு இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, விழாக்கள் இருக்கிறது, பாரம்பரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒளியின் தூதனுடைய வேஷங்களாக இருக்கிறது. நமக்கு பார்த்தா ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு டெவில். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பக்கம் 284. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் கவனிங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. உலகம் முழுவதையும் மோசம் போகிற சாத்தான் தன்னை வணங்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துவான். அந்த நாள் வந்து விட்டது. அதற்காக இப்பொழுது மக்கள் மலைகள் மீது ஏறுகிறார்கள், ஆற்றை கடந்து செல்கிறார்கள், உயரமான சிலைகளை நாட்டுகிறார்கள், உலகத்தில் உள்ள எல்லா தங்கம் வெள்ளியை கொண்டு போய் கொட்டுகிறார்கள், நெருப்பின் மீது நடக்கிறார்கள், பசியாக இருக்கிறார்கள், தங்களை ஒடுக்குகிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாவம் மனுஷனை அவங்க பின்பற்றுறாங்க. அவன் என்ன செய்வான்? 4வது வசனம் பாருங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், யாருக்கு? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும், ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய ஸ்தானத்தை சாத்தான் எடுத்துக்கொள்வான். சாத்தானை வணங்குகிற மக்கள் தேவனை வணங்குவதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நாம் நோவனுடைய காலத்தை நினைக்கும் போது அன்றைய மார்க்கம், அந்த மதம் அவங்க மத்தியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, அந்த 10 தலைமுறைகளில் 4 தலைமுறை மக்கள் வித்தியாசமாக இருந்திருக்காங்க. 6 தலைமுறை மக்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்காங்க. தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க, அப்படின்னா அவருடைய அதிகாரத்தின்படி நடந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட தமது வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும்போது அதை அதிகாரம் உள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கார். நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக புதிய ஏற்பாடு போதிக்கிறது. அதனால தான் நம்ம ஒரு திசையை பார்த்தோ, ஒரு மனிதனை பார்த்தோ, ஒரு விக்கிரக சிலையை நாட்டியோ நாம் தொழுது கொள்வது கிடையாது. 2வதாக, அந்த நீதி உள்ள மக்கள் தேவனோடு நடந்தார்கள். they walk with God. உதாரணமாக ஆதாமுக்கு 7வது தலைமுறை ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து காண்பித்தேன். ஆதியாகமும் 5:21 24 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சில பேர் என்னிடத்துல கேட்குறாங்க, உண்மையிலே தேவனோடு ஒரு மனிதன் நடக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா போகிறாரு, பின்னால் மகன் போகிறான், 2 பேரும் காலில் நடந்து போகிறாங்க. அந்த காட்சியை நம்ம நினைக்கிறோம். அது அல்ல. தேவனோடு நடக்கிறான்னு சொன்னால் வானத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியில் அந்த மனிதன் கீழ்ப்படிந்துள்ளவனாக இருக்கிறான். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறான். அவருடைய விருப்பத்தை தன் மனதால் நிறைவேற்றுகிறான். அதுதான் நடத்தல் என்று பொருள். நடத்தல்லாம் காலில் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இட் இஸ் அ வாக்கிங் வித் காட் இன் த ஹார்ட்,
in their spirit, in their consciousness. இந்த மனிதன் உண்மையா பொய்யா அப்படின்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்து தேவனால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது, உதாரணமாக வெளிப்படுத்தலுக்கு முந்தின ஒரே ஒரு தாள், யூதா எழுதிய பொதுவான நிருபம். அந்த நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா 14 பக்கம் 332 புதிய ஏற்பாடு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்ற ஒரு கருத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாவினுடைய வெள்ளத்துக்கு முன்னால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையான ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் நிரூபிக்கிறார். He was there and he walked with God. அந்த மனிதன் மற்ற மனிதர்களை பார்த்து எச்சரிப்பு செய்து கொண்டே இருந்திருக்கிறான். பாருங்கள் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவர் மேலும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவியில் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அதாவது ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியை போல நடந்திருக்கிறார். தான் மட்டும் விசுவாசியாக இல்லை, மற்றவர்களையும் விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும்படி, நீதி நியாயங்களை செய்யும்படி, அவருடைய வருகைக்காக காத்திருக்கும்படி, உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களை வழி நடத்தியிருக்கான். சகோதரர்களே, இன்றைக்கும் நாமும் கூட கிறிஸ்து விட்டு சென்ற அடிச்சுவடுகளில் நடக்கும்படியாக புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ கிறிஸ்தவர்கள் ஏனோக்கை போல தேவனோடு நடக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறார்கள். 3வதாக, அந்த கால மக்களில் தேவனுக்கு பிரியமான மக்கள் கிருபையை உடையவர்களாக இருந்திருக்காங்க. they received grace in their life. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். காலையில் எழுந்த உடனே கிழக்கு பக்கமாக சூரிய ஒளி அது எழுந்து பிரகாசமாக எல்லார் மேலும் பிரகாசிக்கிறது போல சிலுவையிலிருந்து தேவன் எல்லா மனிதனுக்கும் விசுவாசிக்கிற யாவர்கள் மேலும் தமது கிருபையை பிரகாசிக்க பண்ணுகிறார். தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது தேவன் தமது கிருபையை எல்லா மனிதனையும் அடையத்தக்கதாக சூரிய ஒளி எல்லார் மேலும் விழுவது போல தமது கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தீத்து 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுடையவரும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்துக்கு தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருளினார் என்பதே இந்த வசனம். இந்த வசனத்தில் தேவன் அந்த கிருபையை அனுபவிக்கும் பரிசுத்த ஆவியின் தேவன் தந்திருக்கிறார். இந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்ததாக ஆதியாகமம் 6:8 நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. மரியாளை சந்தித்த தேவ தூதன் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று சொன்னான். அப்போது கிருபையை தேவன் மனிதனுக்கு தருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ தேவன் எல்லாருக்கும் கிருபையை தருகிறார் என்று நமக்கு தெரிகிறது. அந்த கிருபையை ஏன் எனக்கு தரல அப்படின்னு ஒரு ஆள் கேட்க முடியாது. ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி,
எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் ஆகும். இதன் அர்த்தம் என்னன்னா, நீங்கள் விரும்பி கிருபையை வாங்க முடியாது. நீங்கள் ஓடுறதுனாலையும் நடக்கிறதுனால அது கிடைக்காது. இறங்குகிற தேவன் அவருடைய விருப்பத்தின்படி மனிதனுக்கு அதை தருகிறார், இன்றைக்கும் தருகிறார். 3 காரியங்களை நம்ம கவனித்தோம். நோவா காலத்து மதம் எப்படி இருந்தது, அந்த ரிலிஜன் எப்படி இருந்தது? தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தாங்க. நோவா காலத்து மக்கள் தேவனுக்கு பிரியமானவங்க எப்படி இருந்தாங்க? அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தாங்க. நோவா காலத்து மக்கள், கீழ்ப்படிந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? தேவ கிருபையை பெற்றவர்களாக இருந்தாங்க. இந்த 3 உங்களுக்கு இருக்கா? இதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? அப்பேற்பட்ட நோவா காலத்து வெள்ளத்தில் எல்லாம் அழியும் போது இந்த மனிதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. என் அன்பு சகோதரர், நீங்களும் கூட ஆவினாலே தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாகவும் தேவனோடு நடக்கிறவர்களாகவும் அவருடைய கிருபையின்படி செய்கிறவர்களாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட அருமையான நற்செய்திக்காக உமக்கு தோத்திரம். இதை விளங்கி கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பிறரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளவும் எங்களை ஏவி அருளும். எங்களோடு வார ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.